ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஆஃபர் இருந்தால் கேளுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி பொங்கல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கும் நான் ஒரு சூப்பரான ஆஃபரில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்க க்ரோமோ ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பொங்கல் ஆஃபராக சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற வெப்சைட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி க்ரோமோ ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இங்கே அப்படி என்னடா பொங்கல் ஆஃபராக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க பழைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே 3 மடங்கு அதிகமான ப்ரைஸில் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு பெனிஃபிட்ஸும் சேவிங்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லணும்னா, நம்மக்கிட்ட டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா இது இவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா 3 மடங்கு அதிகமான ப்ரைஸில் வந்து அந்த ஃபோன் எடுத்துக்குவாங்க, இல்லை அந்த திங்ஸ் எடுத்துக்குவாங்க. அது போக 3 மடங்கு அதிகமான ப்ரைஸில் எடுத்தது போக நம்ம அதே மாதிரி புதுசாக ஒன்று எடுத்துக்கலாம். அதுதான் இவங்க இப்போ கொடுத்த ஆஃபர். ஸோ இந்த இது வந்து வேறு லெவல் ஆஃபர்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்ஸும் இருக்கும், சேவிங்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி எல்லாமே இருந்தது. வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. க்ரோமோ ஸ்டோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 550 ஸ்டோர்ஸ் இருக்காமா. இந்த 550 ஸ்டோர்ஸு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நம்ம ஸ்டோர்ஸில் போய் நம்ம டேரெக்டாக போய் விசிட் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அப்படின்னு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. தென் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா வகையான பிராண்ட்ஸுமே இருந்தது. இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிள், OnePlus, ரெட்மின்னு என்னென்ன பிராண்ட் இருக்கோ எல்லா பிராண்டுமே வச்சுருந்தாங்க. தென் அதுக்கேற்ற மாதிரியான ஆக்சஸ் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. அதாவது சார்ஜிங்கு, அடாப்டரு, ஹெட்ஃபோனு எல்லாமே அங்கே இருந்ததுங்க. A to Z இருந்ததுன்னே சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் நாங்கள் போகும்போது பார்த்தது பார்த்தீங்கன்னா மைக்கு, லேப்டாப்பு, டேப்னு எல்லாமே இருந்தது. டிவி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்தது. பெரிய பெரிய டிவி வந்து சின்ன சின்ன சைஸ் டிவிலேருந்து எல்லாமே இருந்தது. சேம் மொபைல் ஃபோன்லேயுமே ஐஃபோனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்த்தேன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே நான் சத்தம் போடுவேன், ஐஃபோன் என்ன லட்சக்கணக்கில் விற்கிது, இதெல்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஃபஸ்ட் டைம் அந்த ஷோரூமில் வச்சு தான் ஐஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டெமோ பார்த்தோம். ஃபோன் கிளாரிட்டி வேறு லெவலில் இருந்தது உண்மையாகவே. மேபி இதனால கூட அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கோ என்னன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் ஐஃபோன் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே ஐஃபோன் வந்து ஒர்த்தா, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐஃபோன் வாங்குற அளவுக்குலாம் எனக்கு எந்த ஒரு பிளானும் கிடையாது. பட் உண்மையிலே கேமரா குவாலிட்டி எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது ஐஃபோன் யூஸ் பண்ணுற நீங்கள் சொன்னதான் தெரியும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் ஃபோனில் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் ஸ்பீக்கரு, லேப்டாப்பு, டேப்னு நிறைய இருந்தது. ஒவ்வொருவோட ப்ரைஸும் டிஃப்ரெண்ட்டாக வந்து வேரியாச்சு. பட் உங்கள் ஆஃபருக்கு உண்மையாகவே நார்மல் ப்ரைஸை விட கம்மியாக தான் போட்டிருந்தது டிஸ்பிளேல. நார்மல் ப்ரைஸோட ரேட்டு என்ன இருக்கும், இப்போ பொங்கல் ஆஃபராக என்ன ப்ரைஸ் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பொங்கல் ஆஃபர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நீட் இருக்குது, ஹோம் அப்ளையன்ஸோ இல்லை எலக்ட்ரிக்ஸ் ஐட்டமோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தென் நார்மலாக சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். டிவி பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு 10-20 டிவி ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. என்னதான் நம்ம வீட்டில் பெரிய டிவியில் பார்த்தாலும் அட் அ டைமில் ஃபுல்லாக அந்த டிவியை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய டிஸ்பிளேல அவ்வளோ ஃபுல் கிளாரிட்டியில் வேறு லெவலில் இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி இருந்ததெல்லாம் ரொம்ப பிடிச்சிது. சரி ஓகே, கீழெல்லாம் பார்த்தாச்சுன்னு பார்த்தா மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, அங்கேயே போய் பாருங்கள் அப்படின்னாங்க. என்னது இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோரா அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் பார்த்தா மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹோம் அப்ளையன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதாவது வாஷிங் மிஷின், ஓவன்ஸ், ஃப்ரிட்ஜு, மிக்சின்னு, ஏசின்னு ஆரம்பித்து எல்லாமே இருந்தது. எல்லாத்தையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எதை பார்க்குறது எதை எடுக்கிறதே தெரியல. பட் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸையும் நிறைய ஆஃபரும் இருக்குது. ஸோ நீங்களே சூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது கண்டிப்பாக இந்த ஸ்டோரில் இருக்கும் நான் நம்புறேன். நான் ஓவர் பில்டப் கொடுக்குறேன்னு வச்சுக்க வேண்டாம். ஏன்னா எல்லாமே இருந்தது. இப்போ நார்மலாக எல்லா ஷோரூம்லேயும் எல்லா திங்ஸும் இருக்கிறது அப்படின்றது காமன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் நல்ல அமௌண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா என்ன அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு பெருசாக ப்ராடக்ட் பற்றினோ இல்லை ப்ரைஸ் பற்றியோ ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை டீட்டெயில்டாக எதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லைனாலும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களை கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாஃபும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு இதில் நான் பார்த்த ஸ்டாஃப் வந்து பெருசாக வந்து கோஆர்டினேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் டேரெக்டாக போகிறப்ப எங்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே கிளியர் பண்ணாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்களே கேட்டிங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஸோ பொங்கல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொங்கல் வந்தாச்சு. போகி பண்டிகை அப்படின்னாலே பழசு எல்லாத்தையுமே தள்ளிட்டு புதுசாக இருக்கிறத எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் பழைய ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இது எதுவாக இருந்தாலும் சரி, எப்படா தள்ளி உள்ளன்னு இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நானுமே ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷினை எப்படி தள்ளி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு நேரம் தான் இதுன்னு நினைக்கிறேன். நான் போய் வாஷிங் மிஷினோட ரேட்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வந்தேன். எனக்கு பட்ஜெட் வைஸாக சிலது வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நானும் அதை வந்து பொங்கல் ஆஃபர் முடியறதுக்குள்ளே வாங்கலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது உங்களோட அப்ளையன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா அட் சேம் கோயம்புத்தூர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருந்தீங்கன்னாலும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ நீங்கள் இந்த பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. அதுவும் இந்த மாதிரியான பொங்கல் ஆஃபர்லாம் வரும்போது வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ நான் இதோட கிளம்புறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டோர் விசிட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரை நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போவும் மறக்காமல் எப்படி இருந்தது சொல்லுங்கள். எல்லாருக்கும் என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.